வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரியில் ஆட்சியாளர்களின் துணையுடன் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள 6 கடற்கரை பகுதிகளை மீட்க கவர்னர் உயர்மட்ட குழுவை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், புதுச்சேரி அரசின் பரிந்துரையின் பேரிலேயே மின்துறை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்தான் மின்கட்டண உயர்வுக்கு காரணம் என சபாநாயகர் செல்வம் தவறான தகவல்களை கூறி மக்களை ஏமாற்றி வருகிறார் என்றும், இது தொடர்பாக அதிமுகவுடன் விவாதம் செய்ய சபாநாயகர் செல்வம் தயாரா என்று சவால் விடுத்தார். சுற்றுலா மேம்பாடு என்ற பெயரில் ஆட்சியாளர்களின் துணையோடு கடந்த 10 ஆண்டுகளாக ஆறுகள், பாண்டி மெரினா உட்பட கடற்கரை பகுதிகள் தனியாரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருவதுடன் அங்கு சட்டவிரோத செயல்கள் தொடர்ந்து நடந்து வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், தனியாரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடங்களை மீட்க துணைநிலை ஆளுநர் உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், தவறு செய்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக பொறுப்பாளரும் சமூக சேவகரும் முன்னாள் கவுன்சிலருமான சத்யராஜ் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் நடத்தப்பட்டு மாலை மரியாதையுடன் சிவவாத்தியங்கள் முழங்க அமைச்சருக்கு மணிமாலை அணிவிக்கப்பட்டது. அதனையடுத்து அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் புதுவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடலூர் சாலை நயினார் மண்டபம் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் முதலியார்பேட்டை தொகுதியின் பாஜக பொறுப்பாளரும் சமூக சேவகரும் முன்னாள் கவுன்சிலருமான சத்யராஜ் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனையடுத்து அமைச்சருக்கு கிரீடம் அணிவிக்கப்பட்டு மாலை மரியாதையுடன் சிவவாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து அமைச்சருக்கு சிறப்பு மணிமாலை அணிவித்தார் முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ். இதனை அடுத்து அமைச்சர் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன், மாநில தொழில்நுட்ப பிரிவு தலைவர் மகேஷ் ரெட்டி, பாஜக பிரமுகர் சின்னத்தம்பி, நகர மாவட்ட செயலாளர் லட்சுமி, தொகுதி தலைவர் விஜயகுமார், பாஜக நிர்வாகிகள், இளைஞர்கள் அணியினர் மற்றும் சீனு, அருண்குமார், மேகநாதன், அஸ்வின் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆஸ்திரேலியா U-19 அணிக்கு எதிராக இந்தியா U-19 அணியின் 3 ஒருநாள் போட்டிகள் புதுச்சேரியில் செப்டம்பர் மாதம் 21, 23, 26 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சிகெம் விளையாட்டு மைதானத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் நிர்வாகிகள், ஆஸ்திரேலியா U-19 அணிக்கு எதிராக இந்தியா U-19 அணி 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 4 நாள் போட்டிகளில் ஆடுகின்றது என்றும், இதில் 3 ஒருநாள் போட்டிகள் புதுச்சேரி துத்திப்பட்டியில் உள்ள சீகம் கிரிக்கெட் மைதானத்தில் வருகின்ற செப்டம்பர் மாதம் 21, 23, 26 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளதாகவும், இதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடந்து வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளருமான ராகுல் டிராவிட்டின் மகன் சமித் டிராவிட் 19 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் ஆடும் அறிமுக போட்டியே புதுச்சேரியில் நடைபெறும் ஆஸ்திரேலியா U-19 அணிக்கு எதிரான போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அடுத்த பட்டானூர் சுங்கசாவடியில் கட்டணம் குறைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள சுங்கசாவடிகளில் இன்று முதல் சுங்க கட்டணம் உயரும் என்று அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு இடங்களில் இன்று முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. எனவே விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் சுங்கசாவடியில் கட்டண உயர்வுக்கு மாறாக கட்டண குறைவு அமலுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் கார்களுக்கு வசூலிக்கப்பட்டு வந்த ரூபாய் 80 குறைக்கப்பட்டுள்ளது. கனரக வாகனங்களுக்கான கட்டணம் 255 ரூபாயிலிருந்து 250 குறைந்துள்ளது. சுங்கசாவடிக்கு உள்ள தூரத்தை கணக்கிட்டு இந்த கட்டண குறைப்பு என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கட்டண குறைவு அமலுக்கு வந்தது வாகன ஓட்டிகளுக்கு இடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் KMK மேல்நிலைப் பள்ளியில் 24ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது KMK மேல்நிலைப் பள்ளி. இப்பள்ளியின் 24ஆம் ஆண்டு விளையாட்டு விழா துவங்கியது. துவக்க நிகழ்ச்சியாக பலத்தெருவில் இருந்து ஒலிம்பிக் ஜோதி ஏற்றப்பட்டு ஒலிம்பிக் ஜோதியானது மாநில அளவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களால் கொண்டுவரப்பட்டு அமைச்சர் திருமுருகன் பள்ளியில் அதனை ஏற்றி வைத்தார். தாளாளர்கள் மணிமேகலை, கண்ணையன், மது கண்ணையன் ஆகியோர் தேசிய கொடி, பள்ளியின் கொடியை ஏற்றினர். இதனையடுத்து நடைபெற்ற பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை அமைச்சர் திருமுருகன் ஏற்றுக்கொண்டார். அதனையடுத்து மாணவர்களின் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் திருமுருகன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியின் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாகூர் தொகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை உருவாக்க வேண்டும் உட்பட
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாகூர் பகுதியில் புதிய தொழிற்சாலைகள் அமைத்திட வேண்டும், புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும், பாகூர் பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை உருவாக்கிட வேண்டும், 10,000க்கும் மேற்பட்ட அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும், பாகூர் அரசு மருத்துவமனையை சமுதாய நல மையமாக மாற்றிட வேண்டும், புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலையில்லா கால நிவாரணமாக ரூபாய் 5,000 வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் பாகூர் இடைக்கமிட்டி சார்பில் பாகூர் பெரிய ஆலயம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பாகூர் கொம்யூன் தலைவர் அஜித்குமார் தலைமையில் நடந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் கௌஷிகன், மாநில செயலாளர் சஞ்சய் சேகரன், மாநில பொருளாளர் ரஞ்சித் குமார் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். இதில் பிரசாந்த் குமார், பாகூர் கொம்யூன் செயலாளர் ஜெபராஜ், மாநில குழு உறுப்பினர் சிந்து விளக்க உரை நிகழ்த்தினார்கள். இறுதியாக தனலட்சுமி உட்பட 50க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை பதிவு செய்தனர். புதுச்சேரியில் கடந்த 2018ஆம் ஆண்டு 5.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்பட்ட சர்வதேச அளவிலான நீச்சல் குளம் கட்டுமான பணிகள் வருகின்ற 2 மாதங்களில் முடிவடைந்து திறப்பு விழாவிற்கு தயாராகி வருகிறது. புதுச்சேரியில் அரசு சார்பில் ஒரு நீச்சல் பயிற்சி குளம் கூட இல்லை. தனியார் நீச்சல் குளங்களில்தான் நீச்சல் பயிற்சி பெறும் நிலை உள்ளது. இதனால் மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் புதிதாக நீச்சல் குளம் அமைக்க திட்டமிடப்பட்டது. நகர பகுதியில் அதற்கான போதிய நிலம் இல்லாததால் அரசுக்கு சொந்தமான கடற்கரை ஜப்பான் பூங்கா ஓரம் இருந்த நிலத்தை தனியாருக்கு அளித்துவிட்டு அதற்கு பதிலாக சாரதாபால் நகரில் உள்ள தனியார் நிலத்தை அரசு பெற்றுக்கொண்டது. அந்த இடத்தில் 5.5 கோடி ரூபாய் மதிப்பில் நீச்சல் குளம் கட்டுமான பணிகள் கடந்த 2018ஆம் ஆண்டு துவங்கியது. ஒலிம்பிக் போட்டி நடத்தும் தரத்தில் 50 மீட்டர் நீளம், 25 மீட்டர் அகலமும் 1.75 மீட்டர் ஆழத்துடன் நீச்சல் குளம் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. ஆண்கள், பெண்கள் என 16 பேர் உடைமாற்றும் அறைகள், பொருள் பாதுகாப்பு அறைகள் கட்டப்பட்டுள்ளது. தற்பொழுது கட்டுமான பணிக்கான தொகையை அரசு விடுவித்ததால் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் பணிகள் முடிந்து ஓரிரு மாதங்களில் திறப்பு விழா நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அருகே வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 ரவுடிகளை கைது செய்த போலீசார் தப்பியோடிய 9 நபரை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே கரியமாணிக்கம் சிவபெருமான் நகரில் தனியார் இரும்பு கம்பெனி அருகே கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கி இருப்பதாக நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்திரன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கும்பலை மடக்கி பிடிக்க முற்பட்டனர். அதில் 4 பேரை மட்டுமே போலீசார் மடக்கி பிடித்தனர். 9 பேர் தப்பி ஓடினர். விசாரணையில் அவர்கள் அரியாங்குப்பம் அந்தோனியர் கோவில் வீதியைச் சேர்ந்த ஜான் டேனியல், பாரதி நகர் சதீஷ்குமார், அருந்ததிபுரம் சுதர்சன், வில்லியனூர் பைபாஸ் சாலையைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் ஆகியோர் என்பதும் 4 பேர் மீதும் கொலை மற்றும் கொள்ளை முயற்சி வழக்குகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் அரியாங்குப்பத்தில் நடந்த பாண்டியன் கொலை வழக்கில் சிக்கியுள்ள 4வரும் வழக்கு விசாரணைக்கு பணம் தேவைப்பட்டதால் கூட்டு கொள்ளையில் ஈடுபட திட்டமிட்டு காத்திருந்ததும் தெரியவந்தது. 4வரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தப்பி ஓடிய மேலும் 9 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த 2வரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 1.30 லட்சம் மதிப்பிலான போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரி குருசுக்குப்பம் பகுதியில் சிறுவர்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் தலைமையிலான போலீசார் அப்பகுதிக்கு சென்று அங்குள்ள கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த தீக்ஷித் என்பவர் சிறுவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்த 1.20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோன்று வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த பாபு என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த 17 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். தட்டாஞ்சாவடி அருள்மிகு முத்துமாரியம்மன் கங்கையம்மன் ஆலயத்தில் நடந்த சடல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தட்டாஞ்சாவடி அருள்மிகு சுந்தரவிநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் பூரணி பொற்களை உடனுரை குண்டு தாங்கிய அய்யனாரப்பன் ஆலயத்தில் ஆவணி மாத பிரமோற்சவ விழாவை ஒட்டி கடந்த 23ஆம் தேதி கணபதி ஹோமம் காப்பு கட்டுதலுடன் விழா துவங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு தினமும் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான சடல் உற்சவ விழா நடைபெற்றதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி அலகு குத்தி சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் அறங்காவலர் குழுவினர் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற தமிழக பேருந்து சிவாஜி சிலை அருகே சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது.
இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை செல்லும் வழியில் லாஸ்பேட்டை அருகே சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு பேருந்தோ திடீரென 3 சக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 இருசக்கர வாகனங்கள் பேருந்துக்கு அடியில் சிக்கியது. இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் தூக்கி வீசப்பட்ட நிலையில் பிரேக் பிடிக்காத காரணத்தினால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்தை அதன் ஓட்டுநர் சாதுரியமாக இயக்கியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மேலும் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் சிறு சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக நூலிழையில் உயிர் தப்பினார். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.